பாட தெரியாதா? பாடணுமா? சந்தையில கண்டாருல கதையாடா தவக்கால போறையா ஏண்டா கம்பெனி மீச்சட்டி கேடு பையன எதனா பாக்க சொல்ற அடிச்சு கொள்ற அவன் சாவுட்டு எதனா பாக்குறேன்னா இருக்கிற சீலையடா ஏன் வாட்டு சொல்ற நீ அடிச்சு கொள்ற அவன் உள்ள கதை என்ன அநியாயமா சட்டி போட்டு என்ன அநியாயமா இருந்தா அவன் சீவி அதுக்குள்ள அதை பார்த்தாப்பா அவன் நோக்கி போடுறான் என்ன பாவாடுறாயனா பாவாடுறாயனமா பயந்துக்கிறான் பையன் நல்லா இருக்கியப்பா நல்ல பிள்ளையா வந்துக்கிறா. ஆமா நான் முன்னே சொன்னதுக்கு ஒரு சான்ஸ்ரான்னு. ஆமா வேற நல்லா சான்ஸ்ராணியா பேரு சான்ஸ்ராணிங்கிறீங்க. ஆமா சரி சான்ஸ்ராணி மாதிரியே தான் இருக்கிறா. சரி அதனால நல்ல பாட்டா பாடுறா. ஓ பழசுல சொல்ற பழசுல விடு. போனால் போட்டு பாட்டு பாடுற. சூடா பாடுற சுருக்குன்னு சூடாவா சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா இது புரியல. பேட்டரி கையில பிடிக்காத நல்லா வாக்குது கையில உள்ளக்குது வெளியே வராது. இந்த பேட்டரி வயசு இந்த வயசாகி போய் உனக்கு பேட்டரி வெளியே வருதா மாப்பிள போட்டால சிரி கையில பல பல பல்ல காட்டு. 67 வயசுல ஒரு வயசா 67 70 வயசாக போதா பாரு சிரியாக்க. ஓகேவா சரி போயிட்டு வந்துருப்பாரு பார்த்து பத்திரம் போ. கட்டுனா இவள கட்டுனா கட்டுனா இவள கட்டுனா இல்ல இல்ல கட்டுனவங்கால தொட்டு கும்படனா கட்டுனா இவள கட்டுனா இல்ல இல்ல கட்டுனவங்கியா நான் உமடா ஆமாடா ஒட்டறடா பூம்புவியா ஏய்
தாயேரி என்னன்னு பாட்டு பாருங்க. ஏடா செடப்படியாட்டம் வந்திருக்கா அங்க பேர் காட்டு பண்ணி என்ன பாட்டு பாருங்க. என்ன பாட்டு பாருங்க. கட்டுனா அவளை கட்டணும். சரி கட்டலைன்னா கட்டினவனுக்கு அவளை கட்டினவன் வீட்டுல இருப்பான். சரி அந்த பிள்ளை நான் தான் 5 மாசம் வச்சிருக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அந்த பையனுக்கு 2 கொடுங்கடாப்பா. உள்ள போர்ல வாயே திறக்கப்படாது. ஆமா சொல்ல வந்தா போய் உட்காந்துக்கிட்டு வேற வசத்தாக்க சேர்ல கூட மண்டை உடச்சு பார்த்து வச்சாரு. நான் தேவைப்படுது உனக்குலாம். ஏன்டா ஏன்டா கழுவாத குட்டாட்ட மோர் வச்சுது என்னடா அவனுக்கு கட்டினேக்கிறங்க எதா விட்டோம் ஒண்ணு கிட்டும் நமக்கு எங்க வாங்கன்னு பேசுற வார்த்தை போட்டு கூட வாடாங்க. வந்துருச்சு. அம்மாடி போனால் போகட்டும். போனால் போகட்டும். இன்னைக்கு ஜென்செட் போட்டு விட்டாங்க. இது இது வரைக்கும் பக்கத்துல ஒரு புண்ணியமான தெய்வீக ராஜசபை. ராஜசபை. இந்த தெய்வீக ராஜசபை முன்பதாக ஆனா பிறந்த அப்பமார்கள் பெண்ணாக பிறந்த அருமை பெரும் நமது தாய் உள்ளமும் இங்க இன்னும் கடையில அலையவே திறந்து உள்ளார். ஏன் எதுக்கு? நம் அமாவாசை தினத்தை முன்னிட்டு 54வது மாதமாக விடாமுயற்சியாக நடந்து இந்த மூர்த்தி தலைமையில ஆமா இந்த அதாவது பச்சை கோயில் அளவு கொண்டு எல்லா மக்களும் சாப்பாடு போடுறது பண்றது வழக்கம். இன்னும் அவருடைய தலைமையிலையும் எத்தனாவது மாசம் 54. ஆமா ஆமா இந்த மூர்த்தி தலைமையில ஸ்டெப் எடுத்து 54வது மாசம் இந்த நாடக அரங்கேற்றம். இன்னும் அவருடைய இனப்பதவர்களும் அவருடைய கூட சேர்ந்த நண்பர்களும் மாதவர்களும் சேர்ந்து ஒன்னாக சேர்ந்து நாடகத்தை நடத்துகிறார்கள். அவர்களும் இருந்தாலும் இந்த நடந்த தற்பாரை முன்னிட்டு வருகின்ற போது நாயாரின் பெயர் என்னை சொல்லும் முன்பதாக நமக்காக நன்கூட செய்தாரு. அவர் பேர்ல கேட்டு இருந்தியா? வாங்கிட்டு இருக்கிறது நீயே நான் போய் பேர் கேட்டு இருந்தாலும் ஊருக்கு ஒரு ஆளை வச்சுக்கிறது தவக்காளி வச்சுக்கிறாங்க. தவக்காளி வச்சு பாவம் வாயில போட்டு போட்டுக்காலி வாயில இருந்தாலும் நம்முடைய உயிருக்கு மேலான நம்ம சின்னன் அவர்களும் என்ன அளவு கொண்டுறா அளவு கொண்டு வான் பேருடா புத்திராம்பட்டி நாடு சேர்ந்த அவர்களும் நம்ம கூட்டு பிள்ளை அவர்களும் நமக்கு நன்கொடை செய்தார். இந்த பச்சையம்மன் கிருவையால அம்மா வாட்டே தாயே எல்லாரும் நல்ல உள்ளங்களும் பச்சையம்மன் முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாள் கிருபையால கட்டி பெருகி பால் பான பொங்கி குட்டி பெருகி குறப்பான நிரம்பி மாமன் மைத்தின் கூட்டங்களை கொண்டப்போ வாடாம எந்த முகமான தங்க முகமாகி அவரவர் குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு வாழ அம்மா இந்த நாடகத்திலே நான் யாரு என் பேர் என்ன உனக்கெல்லாம் பேர் வச்சுக்கிறாங்களா? வச்சிருக்காங்க. என்ன பேரு தெரியாது? சொன்னாதான்டா தெரியும். என் பேர் தெரியாது? அங்கடா கேட்ட நான்டா அங்கடா போய் கேட்டுக்கிறேன். சுனில்குமார். தம்பி தம்பி எங்கடா அடிக்க தம்பி காணும் அடிச்சு சொல்றேன் அடிச்சு சொல்றேன் தேடி போயிடறேன் அங்க போய் போடுறேன் அந்த பையனை மாறி
வேணுமே இந்த பையனுக்கு 2 அதுக்கு உனக்கு டேய் ஓடுறதுக்கு அடிக்கிறேன் டேய் காட்டு பண்ணி என்னடா காட்டு பண்ணியா அவனுக்கு அர்த்தம் அம்மாடி நான் இந்திராடி மாது அப்புறம் தான் அடிப்பாங்க என் பேரு இந்திராணி ஓ உங்களுடைய வீரோ இந்திராணி இந்திராணியாக இருந்தாலும் உங்கள் பிறப்பின் ரகசியம் அம்மா தேவாதி
இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? இப்ப நான் எப்படி பிறந்ததா சொன்னேன் இப்போ. சொன்னீங்களா? பின்னாடி ரவுண்ட் போட்டுட்டே இருக்கிறானே, எங்க காது கேக்குது? மடி தேவாதி தேவர்களால் நரத்தினை பூர்த்திப்படி மூன்று அணுகாம இருக்க தேவ அமர்ந்து விடுதார்களா அந்நாளிலே. சரி, எப்படி கிடைத்தா? எப்படி கிடைச்சாங்க? கடையில ஒரு பால் புறமா வைத்து சரி, மந்திரகிரி மலையை ஒரு மத்தாக வைத்து வாசிக்கிட்டு சொல்லக்கூடிய பாம்பை இழு கயிற வைத்து சரி, தேவதேவர் ஒருவர் அசுராதி குற்றமெல்லாம் ஒருவர் நின்று தேவ அமர்தம் அடைய அதுல 66,000 ஆரம்பஸ்திரி பெண்களை பிறந்து சரி, இந்த தேவ இந்திராணி அதுல பிறந்தவள் நான். ஓ, பார்க்கடலில். சரி, அப்படி பார்க்கடலில் பிறந்தேன். பார்க்கடலில் அமிர்தத்தில் பிறந்தவங்க. அப்படி அமிர்தத்துல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு காலகாலத்துல ஏதாவது ஆகி போச்சா? ஆகி போச்சுன்னா என்ன ஆகி போச்சுன்னு கேக்குற? கண்ணாலங்க இது பண்ணாங்களா? நல்ல ஆலமல்ல எப்படி நடந்து வர முடியும்? ஏண்டா தெளிவாதானே கேக்குறேன். கல்யாணம் ஆகி போச்சான்னு கேக்குறேன். மன்னவங்க தாலி மாறு முட்டு தொங்குது பாத்தியா? மாடு முட்டுறதுங்க. எங்கடா மாடு முட்டுது? நீதாமா சொன்னா? ஏடா அடிக்காதடி வலிக்குது. உன்னை கொல்றதுதான் தாயாரிப்பேன. கொல்றதுதான். மவராச கட்ட தாலி மாறு முட்டு தொங்குதுடி. மாடு முட்டைதான் தொங்கும். இங்க ஏன் மாறுமான இப்படி அடிக்க தெரியுமா உனக்கு? அது தெரியுமா உனக்கு? தெரியாதாயா? தெரிஞ்சுக்க வாங்க சொல்லு. அது ஏன் மாருக்கு முன்னாடியே தொங்குது? பிறந்து வளர்ந்த உடனே தாய் தந்தை கட்டுப்பட்டு ஒரு பெண்ணா பிறந்தவன். ஆமா, தாய் தந்தை இல்லத்துல நம்ம அடைக்கிறமா வாழ்றோம். ஒரு புருஷன் 3 முடிச்சு போட்டானா அவ பாடையில போய் காணங்காடு போய் இறங்குற வரணும். இந்த தாலி சொல்லுமா எப்படி? கவலைப்படாத, கழுத்து புடிச்சு நான் இருக்கிறவனை காப்பாத்தும், நான் இருக்கிறவனை காப்பாத்தணும் இப்ப ஆறு சொல்லுமா அந்த தாலி. அதனால தாண்டா தாலி இங்க தொங்குற அழுப்பத்தாயே. ஓஹோ, அப்படிதான் விஷயம். நமக்கு எங்க தெரியுங்க? நான் யாரும் ஆணையிட்டவள். பரவாயில்ல. இந்த தாலியில என்ன பண்றாங்க தெரியுமா? இது இந்த ஜாக்கெட்டுக்கு பின்னாடி கூட இப்படி மறைச்சு வச்சுக்கிறது. திருடிட்டு போயிருவானா இல்ல என்ன கர்மாந்திரம் தெரியல. பாரு பார்த்தாலும் கல்யாணம் ஆச்சு அவளையாடு கூட தெரிய மாட்டேங்குது. நான் கூட கல்யாணம் ஆகாத பிள்ளைதான் சொல்லி போய் லவ் சொல்லலான்னு கூட எனக்கு 4 குழந்தை இருக்குதுன்றால. 4 குழந்தைக்குதாம்மா. அம்மா இந்த பொண்ணு தட்டையாரு உங்களை மாலை முடித்தவர் யார்? எப்பேற்பட்ட ஆணழகன்? பொன்னுலோகம் தன்னை ஆளக்கூடிய 33 கோடி தேவருக்கு அதிபதியான தேவேந்திர மன்னன். தேவேந்திர மன்னனா? ஓ,
தேவேந்திர மன்னனை திருமணம் செய்து உங்களுக்கு வகுத்துல ஏதாவது புழு பூச்சி ஏன் அப்ப மசாலோட தங்குறனா ஏன்டா பச்சை திங்கிற பொழுதாடிக்கும் அந்த பூச்சி புழு வகத்துல வைக்கிறதுக்கு கெருப்பு குட்டி இருக்குதா என்னடா பன்னி குட்டியா என்ன பன்னி குட்டியா நாங்களாம் பாமர மக்கள் அப்படித்தான் பேசி பாமர மக்கள் சோத்தவர வேற திட்டியா இல்ல பூரி செட்டு பூரி செட்டு நான் எத்தனை குழந்தைக்கு தாயானவள் எத்தனை குழந்தை பெற்றுன்னு நினைக்கிறேன் அது எனக்கு குழந்தை பெற்றவரும் குழந்தை பெற்காதவரும் எனக்கு தெரியும் அதை பார்த்தனாதான் சொல்லுவேன் உன்னை பார்த்தாதான் சொல்ல முடியாது நின்னு பாருடா அடிவாவத்தை பார்த்தாதான் தெரியும் அடிவாத்த பாக்குறியா பிள்ளை பெத்தவர்னா இந்த பெங்களூர் கோசாக்கா இருக்குதுல்ல நல்ல வரியா அந்த மாதிரி இருக்கு பிள்ளை பெத்தவோட அது எப்படி தெரியுது கேக்குறியா போன வாரம் அப்படிதான் எங்க பாட்டியா பாத்ரூம்ல தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா அடிக்க விழுந்து போயிட்டாளா பாட கட்டி விட்டாங்க ஏன் குடிச்சிட்டு இருந்தாரு நல்லா இருக்கிறோம் தண்ணி ஊத்தி இருந்தாலாமா பாத்ரூம்ல தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ணேன் பாத்ரூம்ல நெருப்பு வச்சுட்டியா பீடி குடிப்போமா சரி பாத்ரூம்ல பாட்டி இல்லையா இருக்குது தண்ணி ஊத்திக்கிறது எனக்கு தெரியாது கதவுக்கு வந்து தாப்பாடு கிடையாது நானும் ஓடி கப்பு கதவை திறந்து நெருப்பி எடுக்கும் போது எங்க பாட்டியா முழு பானையாண்ட தண்ணி ஊத்திக்கிட்டு பானையில தண்ணி ஊத்திக்கிறா முழு பானையில தண்ணி ஊத்தினால ஒண்ணு மேல வகுத்து பாட்டு ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாத்து சுத்தமா இல்ல உடனே அடி வகுத்த பார்த்து நல்லா வரியா கோசா காயாட்டு இருந்துச்சு உடனே கேட்டேன் பாட்டி தாத்தா இது உன்னை கொடுமைப்படுத்தி விட்டாரா சூடு போட்டாரா எல்லாம் இப்படி வரியா இருக்குது அப்படின்னா அட துப்புத்தமாவனா இது அதெல்லாம் இல்லடா உங்க அப்பனி இதுல தான் பெத்தேன் உங்க சின்னாயால இதுல தான் பெத்தேன் அதனால வந்த வரி அப்படின்னா ஹோட்டல்ல வந்து வரியாது ஹோட்டல்ல வந்து சரி போ நான் எத்தனை குழந்தைங்க தாயாரு தெரியுமா குழந்தை அம்மா அடி ஆசைக்கு வருமாக